ஃப்ரெண்ட்ஸ், இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th சோஷியலில் அழகு 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு படித்து காமிக்கலாங்க. எது முக்கியமானதோ டிஎன்பிசிக்கு சம்மந்தமாக எது முக்கியமானதோ அதை மட்டும்தான் நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம சீக்கிரமாக படிச்சுட்டே இருக்கணும்ல, அதுக்காக வந்து நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஓகேங்களா? இது என்ன சொல்லியிருக்காங்க, மெசபடோமியா தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பழமையானது. இது எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டது? 6500. இது மாதிரி முக்கியமானதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சும்மா இதெல்லாம் கதை தான் சொல்லியிருப்பாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் எதுன்னு பார்த்தோம்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. தொன்மையான அதாவது இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. தமிழ்நாட்டில் உள்ள தொன்மையான நகரங்கள் எதுன்னு கேட்டோம்னா பூம்புகார், மதுரை மற்றும் காஞ்சி. ஓகேங்களா? இதெல்லாம் மீதி கதை மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஒரு லெசனை முடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அடுத்து இப்போ நம்ம வந்து இப்போ இந்த தொன்மையான நகரங்கள் பார்த்தோமா, அதை ஒவ்வொன்றை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பூம்புகார். பூம்புகார் வந்து பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் பூம்புகாரும் ஒன்று. இதில் வந்து பார்த்தோன்னா கோவலன் கண்ணகி இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க, பூம்புகாரில் பிறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பூம்புகார் வந்து வேற எதுக்கும் வந்து ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு துறைமுக நகரம் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த பூம்புகார் வந்து எங்க இருக்கா, வங்காள விரிகுடா கடலின் கரையில் இருக்குது. ஓகேங்களா? டிஎன்பிசி படிக்கிறவங்க இந்த மாதிரி தான் படிச்சுக்கணும். இந்த மீதி உள்ளதெல்லாம் கதை நீங்க வந்து படிச்சு வச்சுக்கலாம். ஆனா இதுல நமக்கு முக்கியமானது என்ன, இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் உள்ளது. இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. இப்ப இது வந்து எங்க இருக்கு, பூம்புகார் எங்க இருக்குன்னா காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. இதுதான் முக்கியமானது. அப்ப பூம்புகார்னு போட்டு இதை மட்டும்தான் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இப்ப பூம்புகார் வந்து துறைமுகத்துக்கு ஃபேமஸ்னு சொன்னோமா, அப்ப பூம்புகார் துறைமுகம் அப்படிங்கிறது வந்து இது வேற எந்தெந்த பேர்ல எல்லாம் சொல்லலாமா, புகார், காவிரி பூம்பட்டினம் இப்படிலாம் பேர்ல சொல்லலாம். இது ரெண்டையும் சேர்த்து தான் பூம்புகார்னு சொல்றாங்க. அதே மாதிரி சங்க காலத்துல சோழ அரசர்களோட துறைமுகம் எது, பூம்புகார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த சங்க இலக்கிய நூல், இது வந்து சங்ககால அரசர் சோழ அரசரோட துறைமுகம். இது சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாளையும், இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதுல இருந்து நம்ம என்ன படிக்கலாம், அந்த சங்ககால சோழ அரசர்களோட துறைமுகம் பூம்புகார் தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அப்ப சங்ககால சோழ அரசர்களின் துறைமுகம் பூம்புகார் அப்படிங்கிறத நம்ம எதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம்னா சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை, அதே மாதிரி இரட்டை காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை சொல்லுவோமா, அதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரம் வந்து பூம்புகாரின் சிறப்பை பத்தி சொல்லுது. இப்ப சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் சொன்னோமா, அதுல சிலப்பதிகாரம் வந்து பூம்புகாரின் சிறப்பை பத்தி பேசுது அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டோம்னா சிலப்பதிகாரத்தோட நாயகி யாரு, கண்ணகி. அவங்களோட தந்தை பேர் என்னது, மாநாய்க்கன். சிலப்பதிகாரத்தில் உள்ள நாயகி பேர் கண்ணகி, அவங்களோட தந்தை மாநாய்க்கன் அப்படின்னோம்னா என்ன, பெருங்கடல் வணிகன். மானாலே பெருசுன்னு அர்த்தம். அப்ப மாநாய்க்கன் அப்படின்னோம்னா பெருங்கடல் வணிகன். அதே மாதிரி அதுல உள்ள ஹீரோயின் வந்து கண்ணகினா, ஹீரோ யாரு, கோவலனோட தந்தை பேர் என்னன்னா மாசாத்துவன் அப்படின்னம்னா பெரு வணிகன். இவங்க வந்து மாசாத்துவன் அப்படிங்கிறது வந்து சாத்து அப்படின்னம்னா வணிகம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நாவாய் அப்படின்னம்னா கடல், கப்பல் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அப்ப மாநாய்க்கன் அப்படின்னம்னா பெருங்கடல். கண்ணகியோட அப்பா வந்து கடல் வணிகன். அதே மாதிரி கோவலனோட அப்பா வந்து நார்மல் பெரு வணிகன், மாசாத்துவான். இப்படிங்கிற மாதிரி இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து அந்த பூம்புகார்ல வணிகம் செய்யறதுக்கு எங்க இருந்தெல்லாம் வராங்களாம், கிரேக்கம், ரோமம், இங்க இருந்தெல்லாம் வணிகர்கள் வந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்தவங்க, வணிகம் பண்ண வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், அங்க பூம்புகார்லயே வந்து தங்கிட்டாங்களாம். அதனால பூம்புகார்ல வந்து என்ன இருப்பாங்க, பல்வேறு மொழிகள் வந்து பேசுவாங்க. ஏன்னா கிரேக்கம், ரோமத்துல இருந்து வந்தவங்க அவங்களோட லாங்குவேஜ் என்னவோ அதை வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும், அதாவது அங்க வணிகம் நடைபெறப்ப பண்ட மாற்றங்களோட என்ன பண்ணுவாங்க, இப்ப கிரேக்கம், ரோமம் அவங்களோட லாங்குவேஜ் நம்ம கத்துக்குவோம், நம்மளோட லாங்குவேஜ் அவங்க கத்துவாங்க. அப்ப பண்ட மாற்றத்தோட எதுவும் நடைபெறுது, மொழி மாற்றமும் நடைபெறுது. அதே மாதிரி அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட கல்ச்சர், இது எல்லாமே என்ன ஆகுது, நம்மளோட வந்து கலக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பூம்புகார் நகரத்தில் உள்ள வணிகர்கள் எப்படி இருப்பாங்களா, ரொம்ப நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் போடுறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அப்ப இவங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். பட்டினப்பாலை சங்க இலக்கிய
பொருள் பட்டினப்பாலை மூலியமா சங்ககால சோழ அரசர்களின் துறைமுகம் வந்து பூம்புகார் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். அதே தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பட்டினப்பாளையோட ஆசிரியர் யாரு? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இப்படிதான் எழுதிக்கணும். அப்ப பட்டினப்பாளையனா பூம்புகாரை பத்தி சொல்லும். அந்த பட்டினப்பாளையோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அவர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதே மாதிரி நமக்கு வந்து குதிரைகள் வந்து இறக்குமதி ஆகுது, கருமிளகு வந்து தரை வழியாக இறக்குமதி ஆகுது. அதே மாதிரி வடமலையில இருந்து என்ன வருது? தங்கம் வந்து இறக்குமதி ஆகுது. ஓகேங்களா? இது எல்லாமே இறக்குமதி தான். நம்ம வந்து கடல்னா குதிரை, கருமிளகு தரைவழி, வடமலை வந்து தங்கம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நமக்கு வேற எங்க இருந்துலாம் வருது பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து என்ன வருதான்? சந்தனம் வருது. தென்கடல் பகுதியில இருந்து என்ன வருது? முத்து. மேற்கு தொடர்ச்சி மலைனா என்னது? நமக்கு வந்து சைடு கேரளா சைட்ல இருந்து சந்தனம் வருது. தென்கடல் பகுதியில இருந்து என்ன வருது? முத்து. அதாவது இங்க மதுரையில இருந்து முத்து வர்றது. கிழக்கு பகுதியிலிருந்து என்ன வருது? பவளம். கிழக்கு பகுதியிலிருந்து என்ன வருது? பவளம் வருது. ஈழத்திலிருந்து என்ன வருது? உணவுப் பொருட்கள். இது எல்லாமே நமக்கு வந்து இறக்குமதி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறக்குமதின்னு போட்டு இது எல்லாத்தையுமே ஒரு இது மாதிரி ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி பூம்புகார் நகரத்துல வீடுகள் எல்லாமே எப்படி இருந்துச்சா? ஒழுங்கான முறையில வடிவமைக்கப்பட்ட நல்ல அகன்ற நேரான தெருக்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சா? புகார் நகரம் வந்து இப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க வந்து கப்பல், ஏன்னா கடல் வணிகம், குதிரைகள்லாம் இறக்குமதி ஆயிருக்கு. அப்ப கப்பல் கட்டும் தளம், செப்பனிடும் தளம் இதெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல எந்த காண்டம் இருக்கான்? புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை இந்த சங்க இலக்கியங்களை வாசித்தும் நம்ம என்ன பண்ணலாம்? பூம்புகாரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாளையம். அதுல சிலப்பதிகாரத்துல மெயினா எந்த காண்டம் படிச்சு பாருங்கிறாங்க? புகார் காண்டம். இதை வாசிச்சு பார்த்தாலும் பட்டினப்பாலை சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை வாசிச்சு பார்த்தாலும் பூம்புகாரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம். அப்போ புகார் நகரம் வந்து கிபி 200 வரைக்கும் நல்ல சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த புகார் நகரம் என்ன ஆயிடுச்சான்? கடலுக்குள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து மதுரையை பத்தி பார்க்கலாம். மதுரை பார்த்தோம்னா சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பண்டைய காலத்துல வந்து மதுரையை வந்து யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாண்டியர்கள், அதுக்கப்புறம் சோழர்கள், அப்புறம் களப்பிரர்கள். இது ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரையை ஆண்டவர்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தனா பாண்டியர்கள், அப்புறம் சோழர்கள் வராங்க, அப்புறம் களப்பிரர்கள். அதுக்கப்புறம் இடைக்காலத்துல யார் வராங்க? பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அவர்களை தொடர்ந்து நாயக்கர்கள். அப்ப ஸ்டார்டிங்ல பாண்டியர், சோழர், களப்பிரர்கள். அதுக்கப்புறம் இடைக்காலத்துல சோழர்கள் வந்துடுறாங்க. பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அவங்களுக்கு அடுத்து நாயக்கர்கள். ஓகேங்களா? அதே மாதிரி மதுரைக்கு பக்கத்துல என்ன இருக்குது? கீழடியில வந்து நிறைய அகழாய்வு வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எவ்வளவு பேரு? 49 பேர். அதாவது கடைச்சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் எவ்வளவு? 49 பேர். அதே மாதிரி பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் அப்படிங்கிற ஒரு பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் என்ன பண்ணியிருக்காரு? மதுரைனாலே என்னது? முத்து. முத்துக்களை உவரி என்னும் இடத்துல இருந்து இறக்குமதி செய்தார். முத்துக்களை என்ன பண்ணியிருக்காங்க? உவரி என்னும் இடத்துல இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காரு பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்துல இருந்து இறக்குமதி செய்தார். அதே மாதிரி பாண்டியர்களோட துறைமுகம் என்னது? கொர்க்கை. கொர்க்கைக்கு பக்கத்துலதான் என்ன இருக்குது? உவரி இருக்குது. அப்போ உவரி வந்து இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி பண்ணியிருக்காரு. இந்த உவரி எங்க இருக்குன்னா பாண்டியர்களோட துறைமுகம் கொர்க்கைக்கு பக்கத்துல இருக்குது. அதே மாதிரி ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், அதாவது ரோமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை கூட மதுரையில இருந்திருக்கு. பாத்துக்கோங்க, மதுரையில வேற நாட்டு காயின் அச்சடிக்கிறதுக்கான கம்பெனி வந்து இருந்திருக்கு. இது அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில என்ன பண்ணிருக்காங்க? அச்சடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று அறிஞர். அப்ப கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாரு? மெகஸ்தன். கிரேக்கம் மெகஸ்தன். அவரோட குறிப்புல என்ன சொல்லியிருக்காங்க? மதுரையை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பத்தி தன்னோட அர்த்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்காரு. அப்ப மதுரையை பத்தி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க? கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து யார் சொல்லியிருக்காங்க? அர்த்த சாஸ்திரத்துல சாணக்கியர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த சாணக்கியர் யாருன்னு பார்த்தோம்னா மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தர் இருக்காருல்ல, அவரோட அமைச்சர் தான் வந்து சாணக்கியர். மௌரிய வம்ச அரசத்துல உள்ள சந்திரகுப்தரோட அமைச்சர் தான் வந்து சாணக்கியர். அவரும் வந்து மதுரையை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து காஞ்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருந்துச்சு, அதை பார்த்துக்கலாம். தூங்கா நகரம்னு சொல்றாங்க. நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான அங்காடிகள் வந்து மதுரையில இருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நாலங்காடி அப்படின்னு சொல்லி நாலங்காடி அப்படின்னோம்னா பகல் பொழுதுல உள்ள அங்காடி. அங்காடினா கடை. அல்லங்காடி அப்படின்னோம்னா அல்னா இரவு நேரத்தில் வரக்கூடிய அங்காடியை வந்து அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மதுரை வந்து என்ன சொல்லுவாங்க? தூங்கா நகரம். அதாவது இரவு பகல் பாராம ஃபுல்லாவே அங்க கடைகள் எல்லாமே இருக்கும். அதனால இது வந்து
தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து காஞ்சி. காஞ்சி வந்து என்னன்னு பார்த்தோம்னா முதலில் அதாவது பள்ளிகள் வந்து நிறைய ஆரம்பிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தோம்னா காஞ்சி. ஓகேங்களா. அதே மாதிரி சமணர் அமைத்த பள்ளிகளில், அதாவது சமணர்கள் அமைத்த பள்ளிகள்ல யார் இருக்காங்க? சமண மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி புத்த விகாரம் அப்படின்னம்னா அங்க எந்த மாணவர்கள் இருக்காங்க? புத்த மாணவர்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்ப காஞ்சி நகர்னாலே பள்ளி ஞாபகம் வந்தோம்னா சமணர் அமைத்த பள்ளியில சமணர் மாணவர்கள் இருக்காங்க, புத்த விகாரத்துல புத்த மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாலந்தா யூனிவர்சிட்டியில வந்து யார் வந்து படிச்சுட்டு இருக்கிறா? சீன பயணி யுவான் சுவாங் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க வராங்க? காஞ்சியில இருந்த கடிகைக்கு வந்து வராங்க. ஓகேங்களா. காஞ்சியில இருந்த கடிகைக்கு யார் வர்றது? சீன பயணி யுவான் சுவாங். அவங்க ஆல்ரெடி நாலந்தா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காங்க. தகவல் பிழை என்ன சொல்லியிருக்காங்க? புகார் அப்படிங்கிறது துறைமுக நகரம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா? மதுரைங்கிறது வந்து அங்க நிறைய கடைகள் இருக்குதா, வணிக நகரம். காஞ்சி அப்படிங்கிறது வந்து காஞ்சினாலே கல்விக்கு பேர் போனது, கல்வி நகரம். அப்ப நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? கவிஞர் காளிதாசர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து கா, இங்கேயும் வந்து கா, சும்மா ரைமிங்கா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி, அதை சொன்னவர் வந்து காளிதாசர். அதே மாதிரி கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களுள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சியை பத்தி சொல்றார். அப்ப நகரத்தில் சிறந்தது அப்படின்னோம்னா காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி, கல்விக்கு என்னது? கரையே கிடையாத காஞ்சி, கரையே இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா திருநாவுக்கரசர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு ஃபன்னியா ஞாபகம் வச்சுக்கலாம். திருநாவுக்கரசர், நாக்கு அப்படின்னு சொல்றோமா, நாக்குல எது வச்சாலும் நமக்கு என்ன ஆயிரும்? கரைஞ்சிரும். அப்ப கரையில்லாத, கரையும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா திருநாவுக்கரசர். இங்க சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காளிதாசர். இந்த மாதிரி காஞ்சி நகரை பத்தி 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுடன் காஞ்சியும் ஒன்று என சீர வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் வந்து என்ன பண்ணாங்க? நாலந்தா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக காஞ்சி வந்தாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா புத்தகயா, சாஞ்சி இந்த மாதிரியான 7 இந்திய புனித தலங்கள் இருக்குது, அதுல எதையும் சேர்த்துக்கணும், காஞ்சியையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா. அதுக்கடுத்து தொண்டை நாட்டிலே உள்ள மிக பழமையான நகரம் என்னது? காஞ்சி. தொண்டை நாட்டுல உள்ள பழமையான நகரம் என்னது? காஞ்சி. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் எல்லாமே இருன்னு முடியுது பாருங்க. இது வந்து சுமதின்னு மட்டும் இருக்கு. இந்த மாதிரியான சான்றோர்கள் எல்லாமே என்னது? காஞ்சியிலே பிறந்து வாழ்ந்தவர்கள், காஞ்சிக்கு வந்து பேர் போனவர்கள், இங்கெல்லாம் பிறந்து வாழ்ந்தவங்க. காஞ்சி அப்படிங்கிறது அதே மாதிரி என்னன்னு சொல்லலாம்? கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஆல்ரெடி என்ன சொன்னோம்? காஞ்சினாலே பள்ளிகள் பத்தி சொன்னா, அதே மாதிரி காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஏன்னு கேட்டோம்னா இங்க வந்து கைலாசநாதர் கோவில் வந்து இருக்குது. காஞ்சியில என்ன கோவில் இருக்குது? காஞ்சி வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவில். அதாவது ரைமிங்கா சொல்லணும்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில். ஓகேங்களா. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். அப்ப அந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை வந்து யார் கட்டியிருக்காங்க? பல்லவ மன்னன். அதுல எது? பிற்கால பல்லவ மன்னனான ராஜசிம்மன் தான் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியிருக்காரு. பல்லவர் காலத்துல அதே மாதிரி குடைவரை கோயில்கள், இது வந்து கற்கோவில். அப்ப இது கேட்பாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் கூட கேட்பாங்க. அப்ப அந்த கைலாசநாதர் கோயில் வந்து கல்லை வச்சே கோயில் கட்டியிருக்காங்க. அதை கட்டினது வந்து பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். அதே மாதிரி பல்லவர்கள் வந்து நிறைய குடைவரை கோயில்கள், குடைவரை அப்படின்னோம்னா குடஞ்சு அப்படியே கட்டுறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பௌத்த துறவி வந்து யாரு? மணிமேகலை. பௌத்த துறவி மணிமேகலை தன்னோட லாஸ்ட் பீரியட்ல எங்க போனாங்களாம்? காஞ்சிக்கு போய் தான் அங்க லாஸ்ட் காலத்தை அங்க இருந்து தான் கழிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப காஞ்சிக்கு வந்து கோவில்களின் நகரம்னு ஏன் சொல்றோம்னா ராஜசிம்மன், பல்லவ மன்னன் ராஜசிம்மன் வந்து கைலாசநாதர் கோயில் கட்டியிருக்காரு. இது கற்கோவில். இது இல்லாம பல்லவர்கள் குடைவரை கோயில்களும் கட்டியிருக்கிறாங்க. பௌத்த துறவியான மணிமேகலை என்ன பண்ணிருக்காங்க? தன்னோட இறுதி காலத்தை வந்து காஞ்சியில வந்து கழிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள். ஏற்கனவே என்ன சொன்னா? பள்ளி சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து கோவில்கள் சொன்னோம், இப்ப ஏரிகள் நிறைய வந்து வெட்டியிருக்காங்களாம். இந்த ஏரிகள் எல்லாமே அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க? ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப காஞ்சிக்கு 3 பேர் இருக்குது. ஓகேங்களா. கரிகார் சோழர்களால் கட்டப்பட்டது கல்லணை. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கரிகாலனால் கட்டப்பட்டது என்னது? கல்லணை. காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்ளலாம். இது ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்து தகவல் பிள்ளை என்ன சொல்றாங்க? சோழ நாடு அப்படிங்கிறது வந்து சோறுடைத்து, பாண்டிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா முத்துடைத்து, சேர நாடு அப்படின்னோம்னா வேலம் உடைத்து, தொண்டை நாடு அப்படின்னோம்னா சான்றோர் உடைத்து. தொண்டை நாடுன்னா எது? அந்த காஞ்சியை தான் சொல்றாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு பார்க்கலாம். சேர நாடுக்கு வந்து என்ன சொல்றாங்க? சேர நாடுனா இப்ப இந்த கேரளா இருக்கு பாத்தீங்களா, கேரளாவுக்கு பக்கத்துல உள்ள இடம் எல்லாமே வந்து சேர நாடு தான். கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் எல்லாமே சேர நாடுன்னு சொல்லுவாங்க. சோழ நாடு அப்படின்னாலே நமக்கு எது ஞாபகம் வந்துடும்? தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகை இது எல்லாமே. பாண்டிய நாடுனா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இதெல்லாம் தென் மாவட்டங்கள். தொண்டை நாடுனா எது? காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம். இதோட வடக்கு பகுதி எல்லாமே வந்து தொண்டை நாடு
அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லெசன் வந்து முடிச்சாச்சு. எவ்வளவு சீக்கிரம் வந்து முடிச்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் ஸ்பீடா படிக்கணும். ஓகேங்களா? படிச்சுட்டு இது வந்து ஒரு ஆஃப் ஷீட்ல நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதை மட்டும் திருப்பி படிச்சாலே போதும். இப்போ மீள்பார்வை நம்ம மேல என்னென்ன படிச்சுமோ அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியவை தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள். இது நம்ம ஆல்ரெடி படிச்சோம் பாத்தீங்களா? மதுரை, காஞ்சி, பூம்புகார் இது மூணுமே என்னது? தொன்மையான நகரங்கள். புகார் நகரத்து மக்களின் வாழ்க்கை முறையை நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்? சங்ககால நூலான பட்டினப்பாலை, அதே மாதிரி இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, அது ரெண்டத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுலயும் குறிப்பா சிலப்பதிகாரத்துல புகார் காண்டத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி மதுரைனாலே என்னது? சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்ததுதான் வந்து மதுரை. அதே மாதிரி சான்றோர்கள் நிறைய பேர் வந்து காஞ்சியில பிறந்திருப்பாங்க. அதனாலதான் காஞ்சி என்ன சொல்லுவாங்க? கல்வியில் சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிக்கு இன்னொரு பேர் வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது நீர் மேலாண்மைக்கும் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்க கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. கடல் வர்த்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெரைடைம் ட்ரேடு, வெளிநாட்டவர்னா ஃபாரினர், கலத்தல்னா பிளண்ட் பண்றதும்பாங்களா, நேர்மை அப்படின்னோம்னா இன்டெகிரிட்டி, நியாயமான விலைனா லெஜிட்டிமேட் பிரைஸ், பழமைத்தன்மைனா ஆன்டிக்விட்டி, ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் ஆன்டிக்விட்டி. புனைப்பெயர் அப்படின்னோம்னா சாப்ரிக்வேட், நாணயச்சாலை அப்படின்னோம்னா மின்ட், நாணயச்சாலை அப்படின்னோம்னா மின்ட், அகலி அப்படின்னோம்னா மூட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் எதுன்னு பார்த்தோம்னா சிந்துவெளி. 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? சிந்துவெளி. ஓகேங்களா? இவற்றுள் எது தமிழக நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எல்லாமே கிடையாது. காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்க்கு என்னென்ன படிச்சோம்? கோவில்களின் நகரம் படிச்சோம், ஏரிகளின் மாவட்டம் படிச்சோம், அப்புறம் வந்து கல்விக்கும் இதான் வரும். வங்காள விரிகுடாவின் தொடர்பில்லாத நகரம். வங்காள விரிகுடாவுக்கு நம்ம ஆல்ரெடி அங்க படிச்சோமா? பூம்புகாருக்கு படிச்சோம். தொண்டி, கொர்க்கை இது எல்லாமே வங்காள விரிகுடா. ஓகேங்களா? நம்ம மேப்ல பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடாவோட தொடர்புடையதா இருக்கும். காஞ்சிபுரம் வந்து இதுல வந்து தொடர்பு இல்லாதது. ஓகேங்களா? காஞ்சிபுரம் வந்து இது வந்து தொடர்பு இல்லாதது. இது மார்க் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து வந்து தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது. இது நம்ம பார்த்தோமா? நீர் மேலாண்மை விளக்குவது எது? 1 மற்றும் 2 சரின்னு சொல்றாங்க. கல்லணையும் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏரிகள். இது நம்ம லாஸ்டா ஒரு பாயிண்ட் படிச்சோம் பார்த்தீங்களா? அதான் 1 மற்றும் 2 வந்து சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பின்வருவனவற்றில் எது தொன்மையான நகரம் அல்ல? இது 3 தொன்மையான நகரம்னு பார்த்தோம். அப்ப இது சென்னை வந்து தொன்மையான நகரம் கிடையாது. கீழடி அகழாய்வு எங்க நடந்துச்சு? மதுரைக்கு பக்கத்துல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? கூற்று. பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. பூம்புகார் நகரத்துல இருந்து பக்கத்துல உள்ள நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடந்துச்சா? வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்து இருக்கு. வங்காள விரிகுடா பக்கத்துல தானே அந்த பூம்புகாரம் நம்ம பார்த்தோம். அது பக்கத்துல இருந்ததுனால இது வந்து வணிகம் நடைபெறதுக்கு ஏதுவாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது ரெண்டுமே வந்து கூற்றும் சரி, காரணமும் சரி. அந்த காரணமும் வந்து அதுக்கான கரெக்டா இருக்கு. அடுத்து திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில, இது நான் சொன்னேன்னா நாவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரையில அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து அந்த சிறந்தது அப்படின்னு சொன்னோம்னா காளிதாசர். அதே மாதிரி இந்தியாவின் 7 புனித தலங்களில் ஒன்று என யுவான் ஸ்வாங் குறிப்பிட்டது வந்து காஞ்சிபுரம். இந்த யுவான் ஸ்வாங் யாரு? சீன பயணி. இவர் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்காக எங்க வருவாரு? காஞ்சிக்கு வருவாரு. அதனால 7 புனித தலங்கள், அந்த புத்தகயா, அப்புறம் வந்து சாஞ்சி ஸ்தூபி, இதோட எதையும் சேர்க்கலாம், காஞ்சியையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரங்களுள் சிறந்தது வந்து காஞ்சிபுரம். சிறந்ததுன்னா என்னது? காளிதாசர். இது நம்ம படிச்சோமா? இது அதனால இது எல்லாமே சரி, அது அனைத்தும் சரி. நீங்க நான் இப்ப இது ஸ்பீடா போற மாதிரி உங்களுக்கு தோணும். ஒரு டைம் பார்த்துட்டு திருப்பி ஒரு டைம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். இல்லாட்டி ஸ்லோ இதுல கூட வச்சு பாருங்க. அதே மாதிரி நாலங்காடி என்பது இரவு நேர கடை. நாலங்காடி நம்ம என்ன பார்த்தோம்? நாலங்காடினா பகல் நேர கடை. ஓகேங்களா? நாலங்காடி அப்படின்னோம்னா பகல் வரணும். அல்லங்காடி அப்படிங்கிறது வந்து இரவு. அல்னா இரவுன்னு பார்த்தோம். ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார். ரோமானிய நாட்டு நாணயம் வந்து எங்க அடிச்சாங்கன்னு பார்த்தோம். மதுரையில தான் பிற நாட்டு நாணயங்கள் வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இது வந்து தப்பு. ஓகேங்களா? இது வந்து நம்ம நல்லா வந்து படிச்சோம் அப்படின்னோம்னா டக்குன்னு பார்த்தோன்னே அது தப்பு, இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். இப்போ இதுல சரியான தொடரை கண்டறிங்கன்னு கேட்குறாங்க. அப்ப அது மூணுமே தப்புன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து கொர்க்கை அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்து வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றுமதி செஞ்சாங்க. இது வந்து எங்க? முத்து ஆக்சுவலா நமக்கு புக்ல அங்க வந்து இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தப்பு. முத்து வந்து இங்க இருந்து ஏற்றுமதி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த என்ன சார்லஸ் மன்னனா சாலமோன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அது அங்க படிக்கிறப்ப எனக்கு டவுட்டா இருந்துச்சு. சொல்லணும்னு இருந்தேன், மறந்துட்டேன் நானு. இங்க பாருங்க. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் வந்து முத்துக்களை ஒவ்வொரு என்னும் இடத்துல இருந்து இறக்குமதி செய்ய மாட்டாங்க. நம்மள்ட்ட தான் அதாவது நம்ம கொற்கையில தான் வந்து முத்து இருக்குது. அதை அவங்க என்ன பண்ணிப்பாங்க? ஏற்றுமதி பண்ணிப்பாங்க. இது வந்து இறக்குமதி கிடையாது. ஓகேங்களா? என்ன பண்ணிப்பாங்க? ஏற்றுமதி பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏற்றுமதினா நம்மள்ட்ட உள்ளத அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இங்க வந்து இறக்குமதின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. இதை வந்து மாத்திக்கோங்க. அதுதான் நமக்கு அங்க வந்து சரியான தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா, மீதி 3மே தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. கொர்க்கை அருகில் உள்ள ஓவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது யாரு? அந்த சார்லஸ் பேரரசர் சாலமோன் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து தவறான தொடர். கொஸ்டின் எப்பொழுதும் கேட்குறாங்க அப்படின்னோம்னா அது தவறு கேட்குறாங்களா சரி கேட்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மெகஸ்தனிஸ் வந்து தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இது நம்ம பார்த்தோமா, கிரேக்க அறிஞர்னு பார்த்தோம். இந்த மாதிரி இதை பார்த்தோன்னே இவர் எந்த அறிஞர் நம்ம படிச்சது ஞாபகம் வரணும். கிரேக்க அறிஞர் மெகஸ்தனிஸ் வந்து மதுரையை பற்றி குறிப்பு சொல்லியிருந்தாரு. யுவான் சுவாங் வந்து தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாரு, ஏன்னா படிக்கிறதுக்கு வந்திருப்பாரு. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்துல வாழ்ந்தாங்க இல்ல, அவங்க வந்து பூம்புகார்ல வந்து வாழ்ந்தவங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் ஈராக் நகரம் வந்து பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈராக் நகரம் எதுல இருக்குது? பட்டினப்பாளையில. பட்டினப்பாளையில ஏன்னா அந்த வணிகம் பண்ணியிருப்பாங்கல்ல புகார் நகரத்தோட, அதுல வந்து இந்த ஈராக் நகரம் இதெல்லாம் வரும். அதனால இதுதான் வந்து தப்பு. ஓகேங்களா. அடுத்து வந்து சரியான இணையை கண்டறிய சொல்றாங்க. கூடல் நகர். கூடல் நகர்னா என்ன வரும்? கூடல் அப்படின்னாலே மதுரை வரும். கூடல் நகரம் மதுரை தான் வரும். தூங்கா நகரமும் மதுரை தான் வரும். கல்வி நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன வரும்? கல்வி நகரம் வந்து காஞ்சின்னு வரும். ஓகேங்களா. கல்வி நகரம் வந்து காஞ்சின்னு வரும். அப்ப இது 3மே வந்து தப்பா இருக்குது. எது மட்டும் கரெக்ட்? கோயில்களின் நகரம் வந்து காஞ்சிபுரம். இது மட்டும் தான் கரெக்ட். நமக்கு வந்து சரியான இணையை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தவறான இணையை கண்டறிக. அந்த இது நமக்கு எங்கெங்க அதெல்லாம் இறக்குமதி ஆணுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. வடமலையில இருந்து நமக்கு என்ன தங்கம் வந்திருக்குது, மேற்கு மலையில இருந்து சந்தனம், தென்கடல்ல இருந்து முத்து, கீழ்கடல்ல இருந்து என்ன வந்துச்சு? அகில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. கீழ்கடல்ல இருந்து என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நான் நடத்தினப்ப சொல்லியிருப்பேன். அது என்னங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனாலும் மேல திருப்பி ரிவைஸ் பண்ணி போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஓகேங்களா. அடுத்து கோடிட்ட நிரப்புக. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யாரு? பிற்கால பல்லவ மன்னரான ராஜசிம்மன். இந்த கைலாசநாதர் கோவில் வந்து என்னது? ஒரு கற்கோவில். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது என்னது? காஞ்சி. ஓகேங்களா. மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள். மாசாத்துவான்னா என்னது? பெருவணிகன். இது வந்து யாரோட அப்பா? ஓகேங்களா. கண்ணகி கோவலன் 2 பேரும் இருக்காங்க. இதுல யாரோட அப்பா வந்து மாசாத்துவான்? அதே மாதிரி கீழ்கடல்ல இருந்து எது வந்து இறக்குமதி ஆகுது? இது 2 வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா. அடுத்து சரியா தவறா? பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. ஏன்னா பூம்புகார்ல வந்து பக்கத்துல உள்ள கிரேக்கம், ரோம் இவங்க இதெல்லாம் வந்திருப்பாங்க. அதனால அவங்களோட நமக்கு எல்லாமே பரிமாற்றம் நடைபெற்றுச்சு. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள். அல்லங்காடி இரவு கரெக்டா வந்திருக்குது. அல்லங்காடியிலையும் கடை இருந்துச்சு. பெண்கள் எந்தவித பயமும் இல்லாம அவங்க கடை வீதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. இது கரெக்ட். அடுத்து வந்து பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. ஆமா, பல்லவர்கள் காலத்துல ராஜசிம்மன் வந்து ஒரு கற்கோவிலும் கட்டியிருப்பாரு, நிறைய குடைவரை கோயில்களும் இருந்துச்சு. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். நம்ம பார்த்தோமா, காஞ்சிபுரத்துல வாழ்ந்த சான்றோர்கள்னு இருன்னு முடிகிற மாதிரி ஒரு 3 இருந்துச்சு. ஒரு சுமதிங்கிற ஒண்ணு கூட இருந்துச்சு. ஓகேங்களா. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். அப்ப இதுவும் வந்து சரி. ஓகேங்களா. சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து சரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த லெசன் வந்து சீக்கிரம் நான் முடிச்சு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்படி புரியல அப்படின்னா திருப்பி 1 டைம் பாருங்க, நல்லா புரியும். இதை வந்து அப்படியே சைடில் நோட்ஸ் உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஸ்பீடாக ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கேட்ட அந்த 2 கேள்விக்கான பதில் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாச்சும் லெசன் நடத்தணும், சீக்கிரமாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னோம்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.